அனைவருக்கும் வணக்கம். ஸ்வர சங்கமம் 2026 6ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 6:01 ஆரம்பமாகும். 6:01 ஷார்ப். இந்த நேரம் என்பது மிக முக்கியமானது. அந்த நேரத்தை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. இதற்காக பிகரிங் கேசல் ரிசோர்ட் தயாராகி வருகின்றது. இதற்காகவே ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் அதே போலவே பாஸ் மீடியாவும் தயாராகி வருகின்றது. இந்த நிகழ்ச்சிக்காக பின்னணி பாடகி கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ், அபிலாஷ், அதே போலவே எங்களது பாடக பாடகிகள் இங்கே கலந்து கொள்ள காத்திருக்கின்றார்கள். மிக முக்கியமாக தென்னிந்தியாவிலே பிரபலமான இசைக்குழு செல்வாவினுடைய சாஸ்திரா இந்த நிகழ்ச்சிக்காக பிரத்யேகமாக தயாராகி வருகின்றார்கள். அவர்களோடு இணைந்து எமது டொரண்டோவில் இருக்கின்ற 3 இசைக்கலைஞர்களும் இணைந்து கொள்கின்றார்கள். இவ்வாறு ஒரு மிகச்சிறந்த ஒரு இசை அனுபவத்தை நீங்கள் காண தயாராகலாம். 6ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 6:01 பிக்கரிங் கேசல் ரிசார்ட்டில். சரி, இந்த விஷயமெல்லாம் சொல்லிட்டோம் இல்லையா? இப்போ நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்காக தயாராகி வருகின்ற இசைக்குழுவினுடைய தலைவர், அந்த இசைக்குழுவை உருவாக்கியவர், வல்லவர், நல்லவர் அப்படிலாம் சொல்லலாம். பல காலமாக, பல ஆண்டுகளாக இசைத்துறையிலே கோலோச்சி வருகின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு இசைக்கலைஞர். எம்எஸ்சியிலிருந்து இப்போ வரைக்கும் அவர்களோடெல்லாம் பணியாற்றிய ஒரு சிறந்த கலைஞர் தான் செல்வா அவர்கள், சாஸ்திரா இசைக்குழுவினுடைய தலைவர். அவரை நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்காக சந்திக்கின்றோம். வணக்கம் செல்வானா. வணக்கம் சார். எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, ஒரு இசை நிகழ்ச்சின்னு சொல்லி சொன்னால், ஒரு மேடை இசை நிகழ்ச்சின்னு சொல்லி சொன்னால் பலவிதமாக அதனை பிரிக்கலாம். ஒன்று, ஒரு இசைக்கலைஞர்கள் எவ்வாறு அதனை பார்க்கின்றார்கள், அதே போலவே இந்த இசையை ஏற்பாடு செய்கின்ற ஏற்பாட்டாளர்கள் எவ்வாறு அதை பார்க்கின்றார்கள். இன்னும் ஒரு முக்கியமான கோணம் இருக்கின்றது. ஒரு பார்வையாளர்கள் மத்தியிலே ஒரு மேடை நிகழ்ச்சி எவ்வாறு அமைய வேண்டும் என்ற ஒரு பார்வை இருக்கின்றது. அந்த கேள்வியை நான் அவர்கிட்டே போட்டுறேன். செல்வண்ணா, நீங்கள் சொல்லுங்கள். ஒரு பார்வையாளராக ஒரு இசை நிகழ்ச்சி எவ்வாறு அமைய வேண்டும் என்ற ஒரு இலக்கணம் இருக்குது, அதை நீங்கள் சொல்லுங்கள். இசை நிகழ்ச்சி அப்படின்ற ஒரு பேனரில் தான் பல திட்டங்களை போட்டு நிறைய ஆர்கனைசர்ஸ் ஷோ செய்கிறாங்க இன்னைக்கு வேர்ல்டு வைட். நான் சொல்கிறது இங்கே மட்டும் இல்லை. பட் ஆனால் எண்ட் ஆஃப் தி டே அந்த ஷோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கொலோக்கியலாக மியூசிக்கோட பார்ட் ரொம்ப குறைவாகவும் மற்ற ஈவெண்ட்ஸ்களை கூட சேர்த்ததுனால இசை பிரியர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தில் தான் அவங்க போகிறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போது என்னோட டிமாண்டும் அதுதான் இருந்தது. உங்ககிட்ட ஒரு தரமான இசை நிகழ்ச்சியாக செய்கிறதா இருந்தால் செய்யலாம்னு சொல்லி தான் நம்ம பேச ஆரம்பித்தோம். அதன் பிரகாரம் இன்னைக்கு தேதி வரைக்கும் நம்ம போட்ட திட்டத்தில் தான் போயிட்டுருக்குறோம். ஸோ வி ஆர் ட்ராவலிங் இன் டு த கரெக்ட் பாத். அதுதான் நான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் ஆடியன்ஸ்க்கு என்னென்னா முழு மன நிறைவோடு அவங்க வீட்டுக்கு போகும் ஒரு ஷோக்கு வந்தாங்கன்னா. ஸோ அதுக்கு என்ன பிளானிங் நம்ம பண்ணியிருக்கோமோ அந்த பிளானிங்கில் இருக்கிறோன்றதுல தெளிவாக இருக்குது. அந்த பிளானிங்கில் தான் அந்த 6:01 6 மணி 1 நிமிடம் பண்ணது மிக முக்கியமானது. சொல்லுவாங்க எப்போவுமே அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்போவுமே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. எனவே அது அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சி நிறைவு வரையிலும் ஒரு மிகச்சிறந்த ஒரு கோலாகலமான இசை திருவிழாவாக இருக்கும். அதுக்கு சான்று சாஸ்திரா இசைக்குழுவினுடைய தலைவர் செல்வா அவர்கள். அது 6:01ன்றது நம்மளோட டேக்லைனாக வச்சுருக்கோம். அண்ட் அதே மாதிரி ஒரு இசை பிரிவாக இருக்கட்டும், இசை பாடல்களாக இருக்கட்டும், வரிசைப்படுத்துறதும் சரி, எல்லாமே ஒரு தரமான ஒரு முழு மனநிறைவு கிடைக்கிற மாதிரியான ஒரு சாங்குக்குமே ஒரு ஆடியன்ஸுக்கும் கம்ப்ளீஷன் கிடைக்கிறதுக்காக தான் பிளான் பண்ணியிருக்கோம். அதன் பிரகாரம் பிளானிங் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இன்னும் தொடர்ந்து அடுத்த 2 நாட்களில் ரிஹர்சல்ஸ் இருக்குது. அதன் பிறகு இன்னும் எங்களுக்கு அந்த மோர் டியூனபிளாக நாங்கள் அதை ஃபீல் பண்ணுவோம். ஸோ இதோட கம்ப்ளீஷனில் நீங்கள் டெஃபினட்டாக இந்த ஷோ நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க, வராதவங்க. அது மட்டும் ஷூராக சொல்லுவேன் நான். இல்லை, வராதவங்க மிஸ் பண்ணுவீங்கன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அது கிட்டத்தட்ட 2500 பேர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு அரேனா தான் அது. அப்போ 2500 பேர். ஆனால் டொரண்டோவில் பார்த்தீங்கன்னா, டொரண்டோவில் கனடாவிலேருந்து மற்ற ப்ராவின்ஸ்லேருந்து வாரதுன்றதை விட முக்கியமாக ஜிடி பிரபாகத்திலேருந்து வர தமிழாக்கள் எண்ணிக்கைன்றது அதை கூட. அதனால் நிச்சயமாக நீங்கள் மிஸ் பண்ண போகிறீங்க. அதால் வேகமாக டிக்கெட் எல்லாம் ஃபில் ஆகிட்டு வருது. அதனால டிக்கெட்டை வாங்குங்க. 45, 60, 75, 100 விஐபி, ப்ரீமியம் விஐபின்னு இருக்குது. ப்ரீமியம் விஐபிக்கு ஸ்பெஷலாக நாங்கள் மீட் அண்ட் கிரீட் ஆப்பர்ச்சுனிட்டி வழங்கப்படுகிறது. நிகழ்ச்சிக்கு பின்னர் இடம்பெறுகின்ற மீட் அண்ட் கிரீட்டில் நீங்கள் வரலாம், ஆர்டிஸ்டோட ஃபோட்டோ எடுக்கலாம், அவங்களோட கதைக்கலாம், பேசலாம், எல்லாமே செய்யலாம். எனவே நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், ஒன்று ticketmaster.ca மூலமாக அந்த டிக்கெட்டுகளை இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். அதன் மூலமாக பெற்றுக்கொள்வதில் உள்ள நன்மை என்னென்னு சொல்லி சொன்னால், எக்ஸாக்டாக நீங்கள் எந்த இடத்துல இருக்க போகிறீங்கன்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணலாம் அந்த சீட்டை. இதை தாண்டி
ஸ்காப்ரோவில் மோனிக்ஸ் அண்ட் ஷெப்பர்டில் ரூச் வேரில் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் மார்க்கமெண்ட் ஸ்டேஸில் நியூ ரங்கநாஸ் ஜுவல்லரி இருக்கின்றது. அதே இடத்துல ஜூசி ஹப் இருக்குது. ஹைஃபை பார்பர் ஷாப் மார்க்கமெண்ட் மெக்னிக்கல். அதே போல் வார்டன் அண்ட் லாரன்ஸில் அமைந்திருக்கின்ற ஃபோட்டோ ஃபாஸ்ட். இதே போல் இன்னும் ஒரு இடம்னு சொல்லி சொன்னால் இப்போது நாங்கள் இருக்கின்ற பிரத்யேகமான ஸ்பெஷல் டிக்கெட்டிங் இவெண்ட்டாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற டிக்கெட்டுகளை வைத்திருக்கின்ற இடமாக மார்க்கமெண்ட் மெக்னிக்கல் மேஜஸ்டிக் சிட்டி. எனவே எங்கள் வருகத்திலிருந்து டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் சொன்னது போலவே இந்த ப்ரோக்ராம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நிகழ்ச்சியாக அமைகிறதுக்கு ஒரு 100% உத்தரவாதத்தை நாங்கள் தருகின்றோம். எனவே நிச்சயமாக சந்தோஷப்படுவீங்க. வாங்க டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் எங்கே சந்திக்க போகிறோம்? அங்கே நிகழ்ச்சி நடக்கிற 6ஆம் தேதி உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி. வணக்கம்.